ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விளாக். அதுவும் சண்டே விளாக். நீங்கள் சண்டே ஃபுல்லாக என்ன பண்ண, என்ன சமைச்ச அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் லீவு அப்படிங்கிறதுனால நான் 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டிகிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் அது கூட எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலை டிஃபன் வந்தாச்சு. இது கூட காலையிலேயே எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்த பிறகு தான் டிஃபன் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லியும் கூட மிளகாய் கிளி போட்டு இட்லி சாம்பார் வச்சுருந்தேன். மெயின் டிஷ் என்னமோ இட்லி சாம்பாராக இருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இட்லியை பார்த்தாலே அவங்களுக்கு தலையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்களுக்கு இட்லியே பிடிக்காது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான தோசை கேட்பாங்க. ஒருத்தவங்க ரோஸ்ட் கேட்பாங்க, ஒருத்தவங்க வெங்காய தோசை கேட்பாங்க, ஒருத்தவங்க பொடி தோசை கேட்பாங்க, ஒருத்தவங்க முட்டை தோசை கேட்பாங்க. அது எங்கள் வீட்டுக்காரவங்க இருக்காங்களே, வெங்காயம் போட்டு அதில் பொடியை போட்டு அதில் முட்டையை போட்டு எடுத்துருவா அப்படிம்பாங்க. அதை நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கணும். எல்லாத்துக்கும் தோசையை ஊற்றி கொடுத்த பிறகு நானும் காலை டிஃபன் முடித்த பிறகு அடுத்து ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் விளக்குற வேலை தாங்க. நம்ம வீடுங்களில் இந்த பாத்திரம் துணியெல்லாம் ஏன் தான் இப்படி சேருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா பார்க்குற மழை மாதிரி குமிஞ்சிருச்சு. ஆக இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம மத்தியானம் சமைக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பாத்திரத்தை வேகமாக கழுவி வச்சுட்டு அதோட கையோடு நான் இந்த சிங்கையும் கழுவி வச்சுட்டேன். நம்ம பாத்திரம் விளக்குற கையோட இந்த சிங் ஓரம்லாம் நம்ம சோப் போட்டு கழுவிட்டோம்னா அடியில் அந்த பாசி பிடிக்கிறது, உப்பு படிக்கிறது அது மாதிரிலாம் இல்லாமல் எப்போவுமே நமக்கு சிங்கு நல்லா பளிச்சுன்னே இருக்கும். பாருங்கள், சிங்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதோட இந்த வேலை முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மளிகை ஜாமான் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவும் இங்கே நாகப்பட்டினத்தில் போய் வாங்கிப்போம். மாதத்தில் ஒரு தடவை வாங்கிப்போம். காய்கறி மட்டும் வாரம் வாங்கிப்போம். ஏன்னா மொத்தமாக வாங்கி போட்டால் வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால வாரம் வாங்கிப்போம். வெங்காயம் பூண்டு மட்டும் கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வச்சுப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா இந்த காய்கறி எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நான் பிரித்து வச்சு தனித்தனியாக கவரில் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா தான் எனக்கு டெய்லி காலைல ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் கிளம்பும்போது எந்த காய்கறி டக்குன்னு எடுத்து எனக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். இந்த வாரத்துக்கான காய்கறிங்க இதுதான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் காய்கறிலாம் இருந்துச்சு. அதுக்காக காய்கறி கொஞ்சமாக தான் வாங்கினா. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சதுமே அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி கனவாவும் இறாலும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த இறால் போட்டு குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம கனவாவையும் நம்ம வறுத்து வச்சுக்கலாம். கனவா கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்து கனவா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த கனவா நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த கனவாயை தலையை பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு கையோட தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கனவா வயிற்றுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஓடு மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு அதோட தோலை நம்ம கையாலே பிச்சாலே நமக்கு ஈஸியாக வந்துடும். அதோட ஸ்கின் நம்ம அழுத்தமாக இருக்காது, ரொம்ப லேஸாக தான் இருக்கும். அதை இப்படி கையால் பிச்சாலே வந்துடும். நான் உங்களுக்கு பிச்சுட்டு அதை நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி இப்போ பாருங்கள், நான் கீழே இருக்கிற கணவாய்க்கும் என் கையில் உள்ள கணவாய்க்கு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அதோட தலையை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த பூ மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நடுவில் பல்லுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எடுத்துட்டோம்னா அதில் நூல் மாதிரி அதை எடுக்க வந்துடும். அதை நம்ம எடுத்த பிறகு அதுக்கு அடியில் கண் இருக்கும். அந்த கண் நான் எப்பவும் போட்டுக்க மாட்டேன். அதில் மை மாதிரி ஒன்று கருப்பாக இருக்கும். அதை கலங்காமல் எடுக்கணும். அது கலங்கிடுச்சு அது இருந்துச்சுன்னா குழம்பு கசக்கும். நம்ம என்ன கனவா வச்சு எது செஞ்சாலும் கசக்குன்னு சொல்லுவாங்க. அதையும் நல்லா கலங்காமல் அதையும் எடுத்துட்டு அந்த கண்ணை நம்ம தூக்கி போட்டுட்டு அந்த பூ மாதிரி இருக்கிற பக்கத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதுவுமே வேணாம், உடம்பு மட்டும் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கழுவிட்டு காட்டுற பாருங்கள். எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதா? கீழே உள்ள கனவா எவ்வளோ அழுக்காக இருக்குது, மேலே எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. கனவா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கனவாவோட டேஸ்ட்டு உங்களில் எத்தனை பேருக்கு கனவா பிடிக்குங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ நான் இறாலையும் கனவாயும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. எப்போவும் நம்ம சிக்கனோ மட்டன் சீ ஃபுட் எது நம்ம வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி இருந்தாலுமே சரி, நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி நம்ம சமைச்சோம்னா சுத்தமாக நமக்கு அது கவிச்ச ஸ்மெல்லே இருக்காதுங்க. அவ்வளோ குழம்பு சுத்தமாக கவிச்ச ஸ்மெல்லே இருக்காது. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா சாதம் தாங்க வைக்க போகிறேன். ஒலை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் சாதம் வச்சுக்கிறேன். அது கூடவே நான் முட்டையும் வேக வச்சுக்கிறேன். நமக்கு சாதம் முட்டை வேகிறதுக்குள்ளே நமக்கு அந்த குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு
வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காய் தான் திருவிக்கிறேன். நான் இறால் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் போடுவேன். அது கூடவே வந்து நான் வந்து மசாலா வந்து கணவாய்க்கும் இறாலுக்கும் வந்து கையால் தான் மசாலா அரைச்சி செய்ய போகிறேன். அப்படிங்கிறதுனால அந்த மசாலாவுக்கும் கொஞ்சமாக எனக்கு வந்து தேங்காய் தேவைப்படும். அதுக்காக வந்து நான் தேங்காய் அதை திருவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காய்கறியை கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து இறால் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயமும் கனவாவுக்கும் இறால் கிரேவிக்கும் வந்து பெரிய வெங்காயம் தான் போட போகிறேன். எந்த குழம்புக்குமே நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி 3 பச்சை மிளகாய் அரிஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இறால் குழம்பு வந்து நான் என்ன போட்டு செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தா கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு தாங்க செய்ய போகிறேன். என் மூஞ்சியாக எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? கண்ணு எரியுதுங்க, செம்ம காரம் சின்ன வெங்காயம். அதனால தான் அதோட எனக்கு சளி வேறு பிடிச்சிருக்கு. சளி சுத்தமாக என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. ஊசியும் போட்டால் டேப்லெட் எல்லாமே போட்டால் சளி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிற மாதிரி என்னை விட்டு சளி போகவே மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் வந்து நீங்கள் வந்து சாம்பாருக்கெலாம் கட் பண்ணும்போது நீட்டாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி காரக்குழம்பு இறால் குழம்புலாம் வெட்டும்போது துண்டு துண்டாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கூட சாதமும் வெந்துருதான்னு பார்த்துக்கிறேன் அடிக்கடி. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தான் ரெடி பண்ணிக்க போகிறேன். அது ரொம்ப ஈஸியானது. அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் மிளகு பூண்டு போட்டு அதை வந்து நான் வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி தான் ஊற வைக்க போகிறேன். நான் எல்லா குழம்புமே வீட்டில் வந்து அரிசி கரைஞ்ச தண்ணியில் தாங்க நான் வந்து எல்லா குழம்புமே செய்வேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அரிசி கரைஞ்ச தண்ணியில் வந்து இப்போ நான் வந்து ரசத்துக்கும் கூடவே வந்து இறால் குழம்புக்கும் புளியை வந்து ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறேன். தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காயும் அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா ஒரு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு 20 வரமிளகாய் அது கூட சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை வெந்துருச்சு. அதை இறக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டை வெந்துடுச்சு. இப்போ சாதமும் வேகிற மாதிரி தான் இருக்குது. அது கூட நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். புளிக்கரைச்சி தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஜீரகம் மிளகு பூண்டு விழுது கொஞ்சமாக மஞ்சள்தூள் அது எல்லாத்தையும் நான் வந்து அப்போவே நான் வந்து ஃபுல்லாகவே நான் ரசத்தை தாளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புளிக்கரைச்சி தண்ணியிலே எல்லாத்தையும் போட்டு நான் கரைச்சி தான் ரசம் வைப்பேன். அப்போ ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நான் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ரசத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்புலாம் பார்த்தா நல்லா கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா நான் இறால் குழம்புக்கு வந்து புளி கரைச்சி வச்சல அதையும் நம்ம இறால் குழம்புக்கும் நம்ம வந்து குழம்பு கூட்டி வச்சுக்கலாம். சாதம் வேகிறதுக்குள்ளே அதையும் நல்லா கரைச்சிட்டு இன்றைக்கி வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த புளிக்கரைச்சி தண்ணியில் வந்து நம்ம எல்லாத்தையும் அந்த மிளகாத்தூளையும் சேர்த்து உப்பு போட்டு நம்ம ரெடியாக வச்சிட்டோம்னா நமக்கு குழம்புக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சாதமும் வெந்துருச்சு. சாதத்தை நான் வடிச்சுக்கிறேன். நீங்கள் எப்போவுமே நான் குக்கரில் சாதம் வைக்க மாட்டேன். எப்போவுமே நான் சாதம் வடித்து தான் செய்வேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து எடுத்ததுமே அந்த அடுப்புலேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கணவாயை வந்து வேக வச்சுட்டேன். நீங்கள் கணவாய் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கணவாய் வந்து எப்போவுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு தான் செய்வேன். 5 நிமிஷம் 10 நிமிஷமே ஆகும் வேகிறதுக்கு. ரொம்ப வெந்துச்சாலும் லப்பர் மாதிரி இருக்கும். பதமாக வடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா இறால் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இறால் குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸி தாங்க. அடுப்பை ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் கடுகு வெந்தயம் கறிவடகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் வந்து இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு அதோட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த குழம்பு புளிக்கரைசல் அதை வந்து அது கூட ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க வைக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. அது கொதிக்கிற நேரத்துலையே இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா கனவாவை தான் ரெடி பண்ண போகிறோம். கனவா வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. கனவா ரொம்ப வெந்துருச்சுன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் வெந்துருச்சு. இப்போ வந்து கனவா வெந்ததும் அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் கனவா செய்யறதுக்குள்ள ரசத்தை வச்சிடலாமேன்ட்டு ரசம் வைக்க ஆரம்பிச்சிட்டா. ரசம் வைக்கிறது நம்ம அந்த கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து அடுப்பு ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு பெருங்காயத்தூள் போட்டு அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி கொதிச்சது இறக்குனா ரசம் ரெடி ஆகிட்டுங்க. பாருங்கள், ரசம் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சுல. இப்போ அடுத்து நம்ம கனவா செஞ்சுக்கலாம். கனவா செய்கிறதுக்கு அது அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்குற கேப்பில் என்ன பண்ணலாம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கணவாயில் நம்ம அரைச்சி வச்சோமே அந்த சோம்பு மிளகாய் போட்டு அரைச்ச மசாலாவை அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்து இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி கூட அதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வேக வச்சிட்டோம் நம்ம கணவாயை, அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கனவாவை வந்து நம்ம மூடி போட்டு தான் வந்து செய்யணும். ஏன்னா அந்த வெந்து வர நேரத்தில் டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு எனக்கு நிறைய டைம் கண்ணில் பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு மூடி வச்சு அதை சமைக்கிங்க. இப்போ வந்து இறால் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இறாலை சேர்த்துடலாம். இறாலை சேர்த்துட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு இறக்கும்போது தேங்காய் சேர்க்க மாட்டேங்க. இறால் சேர்க்கும் போதே நான் தேங்காயும் சேர்த்துருவேன். அப்போது எனக்கு அந்த டேஸ்ட்டு வந்து அதில் தேங்காய் எல்லாம் கலந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நம்ம இறாலுக்கும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இறாலுக்குன்னு கனவா எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தாங்க செய்ய போகிறேன். நான் அரைச்ச ரெடி பண்ணி வச்சேன்ல அந்த மசாலாவை வந்து அப்படியே உப்பு போட்டு அந்த மசாலா போட்டு மஞ்சள்தூள் போட்டு பேசரி அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கனவாவும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இறால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குழம்பு செம்ம வாசமாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பை இறக்கி வச்சிடலாம். ரசமும் வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து குழம்பும் வச்சாச்சு. இப்போ வந்து கனவாயை வந்து இந்த அடுப்பில் மாற்றிட்டு இப்போ நம்ம இறால் ரெடி பண்ணிக்கலாம். இறாலுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த இறாலையும் மசாலாவையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வேகட்டும். இறால் வந்து தண்ணி விடும். அதுக்காக வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வர்றதுக்கு எப்படியோ ஒரு 7 நிமிஷம் ஆகும். நல்லா கிண்டி விட்டு இறால் வந்து வேகட்டும். இப்போ அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேருங்க. கருவேப்பிலை நீங்கள் வதக்கும் போது சேர்க்காமல் இந்த மாதிரி இறால் கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையும் போட்டு வதக்கின பிறகு இப்போ இறால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறாலுக்கும் கனவாவுக்கும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறாலும் ரெடி ஆகிடுச்சு. கனவாவும் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக இறால் ரெடி ஆகிடுச்சு. கனவா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதமும் ரெடி ஆகிட்டு, இது கூட வந்து சூப்பரான இறால் குழம்பு வச்சோமே அதுவும் ரெடி ஆகிட்டு, இது கூட வந்து முட்டை அவிச்சோமா அதுவும் ரெடியாக உரிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து அதுக்கு ரசமும் ரெடி ஆகிட்டு, அவ்வளோதாங்க. சண்டே சமையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடலாம். பசங்களையும் குளிப்பாட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி அழுக்கு துணி எல்லாத்தையும் மிஷினில் போட்டுக்கலாம். மிஷினில் போட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி 2 ஆகிடுச்சிங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சு முடிக்கிறதுக்கு மணி 2 ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடெலாம் எடுத்து வச்சு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் சின்ன பாப்பா வந்து ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காய வச்ச துணி எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கருவாடு மாதிரி சூப்பராக காய்ஞ்சிருச்சுங்க. அது எல்லாத்தையும் மேலே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கிடுச்சு. சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண, கொஞ்சமாக நிலக்கடலையும் சர்க்கரைவள்ளி கிழங்கு இருந்துச்சு. அதை வந்து அடுப்பில் வேக வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம மத்தியானம் சாப்பிட்ட பாத்திரம் இருந்துச்சுங்க. அதையும் கழுவி வச்சுட்டு சொல்கிற மாதிரி இந்த பாத்திரமும் துணியும் நம்மளை விட்டு போவாதுங்க. அதையும் நல்லா விளக்கி வச்சுட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிலக்கடலையும் அது கூட வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு தான் வச்சேன். இதை வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மடித்த துவைச்சிட்டு வந்த துணியெலாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் டிவி பார்த்துட்டு அப்படியே மடிக்க வச்ச ஆரம்பிச்சிட்டேங்க. இப்படி தாங்க என்னோடய சண்டே போணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி கொடன்னு பேசியிருந்தாலும் அடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி வேறொரு விழாக்கில் பார்க்கலாம். பாய்.